பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்களிடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிற சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடுகை துளைத்து ஏழு கடலை போட்டி குறுகத்திரைத்த குழல் அணுவை துளைத்து ஏழு கடலை போட்டி குறுகத்திரைத்த குழல் மங்கை மடைக்காடனும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழிக்கு எனக்கு 1.25 அடியிலே 7 சீரலை அமைந்த திருக்குறளுக்கு மெருகூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் கூப்பி சிறந்தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். கேளுங்க பார்ப்போம். ஆபதம் புறத்திலே அலிபதம் புறத்திலே போவதும் புறத்திலே புகுவதும் புறத்திலே தேவரும் புறத்திலே சிகலும் புறத்திலே யாவரும் புறத்திலே யானும் அப்பறத்துகள் என்ன? பரம் என்றால் உலகம் என்ற அர்த்தம். பரம் என்றால் சிவன் என்ற அர்த்தம். பரம்பொருள் அப்படின்னா எம்பெருமான் ஈஸ்வரன் என்ற அர்த்தம். சந்தோஷம், மகிழ்ச்சி. இதெல்லாம் என்ன? பரம் பரன் பரம்பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப பரம் என்பதுதான் உலகம். ஆமா. பரம் என்பதுதான் சிவபெருமான். அதனால கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடி பிறந்த தமிழ். அதான் தமிழ். இந்த தமிழுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மொழியிலிருந்து ஒவ்வொரு மொழி பிறக்கிறது. பாத்தீங்களா, சமஸ்கிருத மொழியிலிருந்து இங்க பாருங்களேன், சமஸ்கிருதத்துல ஏகம்னு சொன்னோம்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஹிந்தில என்ன சொல்றோம்? ஏக். ஏக்னு சொல்றோம். இவ்வளவுதான், கொஞ்சம் தான். ஏகம் ஏக். சமஸ்கிருதத்தை துவம்னு சொன்னோம்னா ஹிந்தில தோடு சொல்றான். இங்க பாருங்க, அது கொஞ்சம் தான் இடைவெளி. அதெல்லாம் விடுங்க. அப்ப ஆரம்பத்திலிருந்து உலகத்திலே முதல் கடவுள், மூத்த கடவுள் நம்ம யாரு சொல்றோம்? முருகப்பெருமான். முருகன் தான் முத தோன்றிய கடவுளா? முழு முதற் கடவுள்னா விநாயக பெருமான். முழு முதற் கடவுள் அது விநாயக பெருமான், முக்தி கடவுள் விநாயக பெருமான். முழு முதற் கடவுள், முக்தி கடவுள், மூல கடவுள் எல்லாமே விநாயக பெருமான். ஆதியும் அந்தமும் யாரு? எம்பெருமான் சிவபெருமான். ஏன்னா ஒரு சில விஷயங்களை, ஒரு சில கருத்துக்களை கேட்பதற்காக ஒரு சிலர் அமர்ந்திருக்கின்றார்கள். ஒரு சில முக்கியமான விஷயங்களை இல்லை, நீ என்ன சொல்ல போற, நான் கேட்கறது நீ என்ன பதில் கூற போறன்னு அதை பார்க்கறத எதிர்பார்க்கல ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு சிலர் என்னென்ன பாடல் பாடுவார்கள் என்பதை கேட்பதற்கு ஒரு சிலர் அமர்ந்திருப்பார்கள். ஒரு சிலர் எப்படி நகைச்சுவை செய்கிறார்கள் என்பதை உட்கார்ந்துருப்பாங்க. அந்த நகைச்சுவை செஞ்சோன்னா நகைச்சுவை பார்த்து முடிஞ்சுப்பா அப்படின்னு எந்திரிச்சு போறவங்க இருப்பாங்க. பாடல் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு பாட்டை கேட்டுட்டு எந்திரிச்சு போறவங்க இருப்பாங்க. பேச்சை கேட்பதற்காக ஒரு சிலர் அமர்ந்திருப்பாங்க. முக்கியமான ஞானஸ்தர்கள் அப்படியெல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானஸ்தர்களுக்காக நான் ஒரு சில விஷயங்களை நான் உங்களிடம் கேட்க வேண்டும் என்பதற்காக நான் கேட்கிறேன். நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. இப்ப பெட்டி வாசிக்கணும்னா அழகேசன் தான் பெட்டி வாசிக்கணும். அவருக்கு அவர் ஒரு தொழில் தான். அழகேசன் பெட்டி வாசிக்கணும், மிருதங்கம் வாசிக்க முடியுமா? வாசிக்க முடியாதுல்ல. ஆல்பம் வாசிக்க முடியுமா? வாசிக்க முடியாது. ஆனால் சிவபெருமான் அனைத்து இயக்குவோர். பாருங்க, எல்லாத்தையும் இயக்குவோர் யாரு? சிவபெருமான். எத்தனை தொழிலுக்கு சொந்தக்காரர்? 5 தொழிலுக்கும் சொந்தக்காரர் எம்பெருமான் சிவபெருமான். 5 தொழில் என்னென்ன தொழில்? படைத்தல், காத்தல், அழித்தல், அருள்தல், ரட்சித்தல் என்று சொல்லக்கூடிய 5 தொழிலுக்கும் சொந்தக்காரர். படைத்தல், காத்தல், அழித்தல், அருள்தல், ரட்சித்தல். 5 தொழிலுக்கு சொந்தக்காரர். ஆமா. அவர் மட்டும் தனித்தனியா, அவர் மட்டும் ஒரே ஆள் எல்லா தொழிலும் செய்ய முடியுமா? முடியாது. செய்ய முடியாது. இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில கொடுக்கணும். கொடுக்கிறது. அவர் என்ன செய்யறாரு? எல்லா தொழிலையும் பிரிச்சு கொடுக்கிறார். படைப்பு தொழிலை யார்கிட்ட கொடுக்கிறாரு? முதலிலே மகாவிஷ்ணுவிடம் கொடுத்தார். சொல்லுங்க. மகாவிஷ்ணு தான் கொடுத்தார். மகாவிஷ்ணு படைச்சாரா? படைக்கல. அவர் படிக்கவே இல்லையா? உள்ள கூட யாருமே படிக்கலையா? படைச்சார். யாரு? ஒரே ஒருத்தர். யாருன்னு? பிரம்மா. பிரம்மாவை தொப்புளிலிருந்து தாமரை மலையில உந்தி கமலத்தை பறக்கிறார். ஆமா, அது படிச்சார். அப்புறம் சிவன் மகாவிஷ்ணு. அப்புறம் முதல்ல சிவன் இருந்த படைப்பு தொழில் மகாவிஷ்ணு வந்து, மகாவிஷ்ணு அப்புறம் யார்கிட்ட வந்துச்சு? பிரம்மாவிடம் வந்தது. பிரம்மாவிடம் தானே வந்தது. ஆமா, பிரம்மா தானே படித்தா. ஆமா. அப்ப பிரம்மாவுக்கு படைத்தல் தொழில் கொடுத்தார். அடுத்து காத்தல் தொழில் யார்கிட்ட கொடுத்தார்? மகாவிஷ்ணுவிடம் கொடுத்தார். மகாவிஷ்ணுவிடம் காத்தல் தொழில் கொடுத்தார். அழித்தல் தொழில் யாரிடம் வந்தது? சிவபெருமானிடம் இருந்தது. அழித்தல் சிவபெருமானிடம் வந்தது. ஆமா. அப்ப மழை பொழியணுமேனு ஒரு முடிவு பண்றார். அப்ப மழை பொழிவுக்கு யார்கிட்ட கொடுக்கிறார்? வருண பகவான்கிட்ட. வருணன்ட்ட மழையை கொடுத்துறார். காற்று வரணுமேனு ஒரு வாயு பகவான்கிட்ட. ஒருத்தர் தொழில கொடுத்துட்டாங்க. அக்கினி எல்லாத்துக்குமே ஒரு தொழில கொடுத்துட்டாங்க. ஆமா. ஆனா இப்படி எல்லாம் கொடுத்தது மனிதனுடைய பாவங்கள், புண்ணியங்கள் எல்லாத்தையும் கணக்கு எழுதணுமே, அதுக்கு என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சிவன் இருக்கிறார். சிவன் இருக்கும் பொழுது பக்கத்திலே ஆதிபராசக்தி என்ன செய்யறாங்க?
ஒரு வரைபடம் வரைந்து கொண்டிருக்கிறார்கள், சித்திரத்தை வரைந்து கொண்டிருக்கிறார்கள் பக்கத்திலே. இவர் இங்கே இதெல்லாம் ஒரு தொழிலாக பிரித்து கொடுக்கும் பொழுது சித்திரத்தை வரைந்து கொண்டிருக்கிறார். அழகான ஒரு ஆண்மகனை அவர் எழுதி வரைந்து கொண்டிருக்கும் பொழுது சிவன் பார்த்தார், அந்த சித்திரத்திற்கு உயிர் கொடுக்கிறார். சித்திரத்துக்கு உயிர் கொடுத்து, அந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுத்து சித்திரத்தை வரைந்தனால் அவருக்கு சித்திரகுப்தன் என்ற பெயர் அப்படி சூட்டப்பட்டது. சித்திரகுப்தன் ஒரு பேரை கொடுத்து அவனுக்கு தாங்க கணக்கு வழக்க கொடுக்கிறார். அது எந்த நன்னாளிலே நடந்தது என்றால் இந்த சித்ரா பௌர்ணமி என்று. இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளிலே அந்த சித்திரகுப்தனுக்கு உயிரோட்டம் குடித்து கணக்கு எழுது பாவபுண்ணியங்கள் எழுதும் ஒரு கணக்கை கொடுக்கிறார். இதெல்லாம் நடந்தது என்று அந்த ஆதாரம் நடந்துச்சு தானே. நான் என்ன கேள்வி கேட்க வரேன்னு மட்டும் பாருங்க. இதெல்லாம் நான் கேட்கல, நானா கேட்டு நானா பதில் சொல்லிக்கிட்டது. நானா கேள்வி கேட்டு நானா பதில் சொல்லிக்கிட்டு. இப்ப உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன்னா, ஒவ்வொரு தெய்வங்களையும் நாம் வடிக்க வேண்டும் என்றால் யாரு சிற்பமா வடிக்கணும்? யார் தெய்வம்? சிற்பியை தான். சிற்பிதான் இருக்கிறேன், சிற்பிதான் சிற்பம் வடிக்கலாம். நீயும் ஒரு தெய்வத்தை வடிக்கலாம், நானும் ஒரு தெய்வத்தை வடிக்கலாம், யாரு வேணாலும் தெய்வத்தை வடிவமைக்கலாம். அப்படி ஒரு தெய்வத்தை வடிவமைக்கலாம். அது எந்த சாமியை வடிவமைக்கலாம்? சொல்லுங்க, நீங்க பார்க்கலாம். நிறைய பேர் சண்டை போடணும் உள்ள வந்து ஒரு சண்டை போட்டாங்க. சண்டை போடுறோன்ற எண்ணத்துல வந்திருக்கீங்களா நீங்க? சண்டை போடல, நாலு கருத்து. அப்புறம் சண்டை போடுறோம்னா அப்புறம் வேற என்ன கருத்து இருக்கீங்க? இல்லம்மா, அப்படி கிடையாது. கருத்துனா அதுக்கு பேர் என்ன கருத்தா? இல்ல, அது நாலு கருத்து. என்ன இல்ல இல்ல, நான் கேக்குறேன், சாமியே அப்படி பேசலாமே இப்படி. அவங்க சொன்னாங்கன்னா நீங்க சண்டை போடுற நோக்கத்துல தான் வருவீங்களா நீங்க? அவங்க என்ன ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று விரும்புறாங்க. ஒருத்தர் மேடையில் வந்து நாரதர் 10 பாட்டு பாடணுங்கிறாரு, அதுதான் பாடணும். அப்ப பாட வேண்டியதானே, நீங்க எதுக்கு கேள்வி கேட்கறீங்க? அவசியம் இல்ல, பாடுறவரை போட்டு கேட்கணும். அவரு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாரா, நான் பாடலையா அப்படின்னு 100 ரூபாய் கொடுத்துட்டு அவர் ரொம்ப வேதனைப்பட்டு போறாரு. கொடுத்த காசை மறுபடியும் கொடுக்க வேண்டியதானே? நான் வச்சுக்க மாட்டேன், எனக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்குவேன். அப்பவே கொடுத்ததை கேளுங்க. அரையா சொன்னா அவர் எழுதி கொடுத்த பாட்டு எனக்கு தெரியலன்னா தெரியலன்னு கொடுத்துருவேன். அப்புறம் எதுக்கு கோவப்படுறீங்க? அவர் தேவைப்பட்டா வந்து வாங்கிட்டு போட்டேன். அதுக்காவது நான் சொன்னா ஒரு 10 பாட்டு பாடணும், 20 பாட்டு பாடணும்னா பார்வாட்டு போய் நின்று கேட்டுட்டு இருக்காங்க, நம்மகிட்ட கேட்க கூடாது. சரியா? 4 பாட்டு பாடினேன். அப்பவே எங்களை ஒரு அண்ணன் உட்காந்துட்டு என்னையா பாட்டா பாடிக்கிறேன், எப்ப நாட ஆரம்பிக்கன்னு கேட்டாரு. முதல்ல நானே பாட்டுதான் பாடினேன். ஏன் பாட்டா பாடிக்கிறேன், எப்படியா நாட ஆரம்பிக்கன்னு கேட்டாரு. நான் பேசாம முடிச்சுட்டு போனேன். நான் அவருக்கு 10 பாட்டு, இவரை போய் நீங்க உட்கார இடத்துல உட்காரியான்னு கேட்கிறேன். என்ன பாடிக்கிட்டே இருக்கீங்க? என்ன நாகரிகம்? நாகரிகம்னா என்ன நான் கேட்கிறேன். மேலே உள்ள வந்து அந்த அண்ணன் கேட்டாரு, 4 கருத்துக்களை பேசுங்க, நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு உள்ள வந்து அண்ணன் சொன்னார். அது நாகரிகம். அப்படி ஒரு சில பொது அறிவுகளை பேசுங்க அப்படின்னு கேட்டாங்க, அது நாகரிகம். வேற நீ உட்கார இடத்துல உட்காரு, நீ பாடுற பாடு, நீ போறது என்ன டைரக்ஷனா? உண்மையாவே சொல்றேன், இந்த சித்ரா பௌர்ணமி நாடகத்துக்கு நாங்க எங்கெல்லாம் போக வேண்டிய நாடகத்தை நம்ம ஊருக்கு போகணும், நம்ம போட்டு வந்திருக்கோம். நல்ல கலைஞர்களை கூட்டிட்டு வந்திருக்கோம். அதுக்காக சரியில்லாத உங்களுடைய ஆர்வம் 80 பேர் ரசிச்சாங்க தெரியுமா? அந்த ஒரு இந்த நகைச்சுவைக்கு 80 பேர் ரசிச்சாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் 2 பேருக்கு பிடிக்கலைன்னா கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தா அடுத்து கேட்க வேண்டியது. ஒரு சில கருத்துக்களை நானும் வள்ளியும் பேசுவோம். அதனால ஒண்ணு இல்ல, முன்ன பின்ன ஆக 10 கலைஞர்கள் நல்லா போடும்போது முன்ன பின்ன ஆகத்தாங்க செய்ய. அதனால அந்த நேரத்தை நாம தான் பொறுத்துக்கணும். நீங்க தான் எங்களுக்கு இன்னைக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பிலாம் இன்னைக்கு நீங்க தான், உங்களை நம்பி நாங்க வந்திருக்கோம். இப்ப நீங்க தானே எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், அதுதானே முக்கியம். அதை விட்டு அவங்களாம் எவ்வளவு பெரிய கலைஞர்களை நீ போ உள்ள போ நீ வா அப்படின்னா அவங்களாம் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அவ்வளவு நேரம் உழைச்சதே வீணா போச்சு நினைச்சுக்கிட்டு உட்காந்துருப்பா உள்ள. நம்ம ஊருக்கு வர வச்சு நம்ம நடிகர்களை சங்கடப்படுத்துவது அது உண்மையாவே அது எனக்கு நல்லா தெரியல. அதான் வேற ஒண்ணும் இல்ல. அவரை போய் சரி, நான் உங்கள்ட்ட கேட்ட கேள்வி நீங்க பதில் சொல்லுங்க. ஒரு தெய்வத்தை ஒரு இடத்திலே சாணத்துல பிடிச்சு கும்பிடலாம், அது எந்த இடத்துல கும்பிடுறாங்க? ஒரு தெய்வத்தை மஞ்சளில பிடித்து ஒரு இடத்துல கும்பிடலாம், அது எந்த இடத்துல கும்பிடுறது? ஒரு தெய்வத்தை ஒரு இடத்திலே கடல்ல நடுக்கடல்ல ஒரு சாமியை செஞ்சாங்க. சாமியை நடுக்கடல்ல எந்த பொருளும் இல்லாம எப்படி செய்ய முடியும்? அதானே. இல்ல இங்க இருந்து பொருள் கொண்டு போய் செய்யலாம். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உண்மையாவே விவரமானவங்க தான் நான் நினைச்சேன். ஆனா நீங்க இப்படி விவரம் இல்லாம இருப்பீங்கன்னு சத்தியமா நான் நினைச்சேன். தப்பு நினைச்சு காதல ரத்தம். எனக்கு விவரம் இல்லாம நான் கேளுங்க, என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? நடுக்கடல்ல என்ன பொருள் இருக்கு? முதல்ல தண்ணி தான் கிடக்கும். தண்ணி தான் மிதக்கும், அதுவும் உப்பு தண்ணி. அதை குடிக்க கூட முடியாது. அந்த நடுக்கடல்ல போய் ஒரு சிலையை போய் இவங்க செய்வாங்க. என்ன நியாயம் இது? யார்கிட்ட காது குத்துறீங்க? ஒரு விஷயத்துக்கு ஆதிபராசக்தி தண்ணீரை லிங்கமாக படைத்தார். ஏங்க அவங்களுக்கு சக்தி இருக்கு, படைச்சாங்க. ஆதிபராசக்தி தண்ணீரை லிங்கமாக படைத்தார் பாருங்க, அது சக்தி. நான் அதை கேட்கவே இல்லை.
ஒரு தண்ணீரையே லிங்கமா படைக்கும் போது ஏன் நடக்கிறதுக்குல ஒரு சாமியை செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியும்? தெரிஞ்சா பேசு, தெரியலன்னா என்கிட்ட சட்டம் போட ஒண்ணே விடுவேன். இல்ல அவர் கேக்குறது சக்தி இருக்கிறதுனால செஞ்சிருக்காங்க. அட கையில தண்ணி அல்ல கூட முடிஞ்சு ரொம்ப ஒரு 5 நிமிஷம் வச்சிருக்க முடியாது. தெரியாம சொல்ல நான் சொல்றேன், உனக்கு தெரியாம சொல்ல நான் சொல்றேன். என்ன பேசுற நீ? தெரியல என்ன சண்டை ஓட நீ? அங்க என்னமா கொட்டா ஓடுற? என்ன ஓடுற? அங்க கொட்டா எதுக்கு கொடுக்கமா? எதுக்கு கொடுக்க? அன்னதானத்துக்கு. அன்னதானம் போட்டாங்கல்ல, அன்னதானம் எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. ஆமா. இந்த அன்னதானத்துல ஒரு காய் வைக்க மாட்டாங்க. என்ன காய்? சுத்தம். இந்த அன்னதானத்துல ஒரு காய் வைக்க மாட்டாங்க, நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்த மாட்டாங்க. என்ன காய் சொல்லு? பாவக்காய் இல்ல, பாவக்காய். நான் சொல்றேன், இன்னொன்னு சொல்றேன், நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். பாவக்காய் வைக்க மாட்டாங்க. அந்த பாவக்காயை எங்க அப்பா பிரம்மா படைச்சார். எங்க பாவக்காயை எங்க அப்பா பிரம்மா படைச்சார். ஆனால் அந்த காயை பிரம்மாவும் படைக்கல, மகாவிஷ்ணு படைக்கல, சிவனும் படைக்கல, யாருமே படைக்கல. 3 பேரும் படைப்புக்குரியவர்களே படைக்கல. பாவக்காய் வைக்க கூடாதுன்னு நீங்க சொன்னது நியாயம் தான். ஒரு வகையில ரொம்ப சந்தோஷம், பாராட்டுறேன். உண்மையாவே நீங்க அறிவாளி தான். பாவக்காய் வைக்க கூடாது, கசப்பு. அதனால சொந்த பந்தங்க வந்தா பாவக்காய் வைக்க மாட்டாங்க, நல்ல விஷயத்துல பயன்படுத்த மாட்டாங்க. அது நியாயம். அதுவும் ஒரு வகையில இருக்கட்டும். நீங்க சொல்லி கொடுத்துருங்க அந்த காயை. அதுவும் உங்க அப்பா படைச்ச காயில அதை நான் கேட்க மாட்டேன். அதுதான் உங்க அப்பா படைச்சிட்டாரு. எங்க அப்பா அதை படைச்சிட்டாரு. ஆனால் எங்க அப்பா படைக்காத காய் மகாவிஷ்ணு படைக்காத. இந்த உலகத்திலேயே நான் இங்க இந்த உலகத்திலேயே காய்கறியா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் படைச்சது எல்லாமே உங்க அப்பா பிரம்மா தாங்க. உங்க அப்பா பிரம்மா இந்த உலகத்துல இருக்கு. எங்க அப்பா அந்த காயை படைக்கல. இன்னைக்கு மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கேளுங்க, ஒரு காய் அன்னதானம் பொரியல கூட்டு பொரியல்ல வைக்க மாட்டாங்க. அது என்ன காயின்னு நீ சொல்லிட்டு போ. சொல்லல நான் கொன்னே விட்டேன். நான் 5 மணி எது நிற்பேன், 6 மணி எது நிற்பேன். நீ பதில சொல்லிட்டேன்னா இப்பவே உள்ள போ, முருகனை வர வைக்கிறேன். இல்ல முருகன் விடிஞ்சாலும் வர முடியாது, நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஆனால் அதே காய் ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படும். உங்களுக்கு என்ன கோளாறு புடிச்சு போய் திரியறீங்களா நீங்க? நான் கேக்குறேன் தெரியாம. புடிச்சு போச்சு எனக்கு. மரியாதையா பதில சொல்லு. ஆனால் ஒன்றே ஒன்று, ஒரு பழம் இருக்கிறது, ஒரு கனி. ஏன்னா ஒரு கனி, ஒரு கனிக்கு இல்ல 3 கனி உள்ள இருக்கு. ஒரு கனிக்குள்ள 3 கனி உள்ள இருக்கு. அது என்ன கனி? அதையும் பாரு. அதையும் பாரு. எங்க அப்பா பிரம்மா படைக்கல, மகாவிஷ்ணு படைக்கல, சிவனும் படைக்கல. அது என்ன கனி? என்ன இது வம்பாவே படிச்சிட்டு வந்திருக்காரு. வம்பா தான் படிச்சிட்டு வந்திருக்காரு. சண்டை போடணும்ன்ற எண்ணத்துல வந்திருக்காருங்க அவரு. நான் சண்டை போடணும்ன்ற எண்ணத்துல இல்ல. இத நான் 2 மணி இவர் மட்டும் தான் சண்டை போடணும்ன்ற எண்ணத்துல வந்திருக்காரு. அவளே இல்ல. எனக்கு சண்டை போடுறதெல்லாம் பிடிக்காது. எதுக்கு நீ கேக்குற? எனக்கு பிடிக்காது. சண்டை வரல நீ எதுக்குமா? எனக்கு சண்டை போடலாம் பிடிக்காது. ஏன் கேக்குறேன்? சோத்துக்கு பிடிச்ச கடை, வண்டிக்கு பிடிச்ச கடை, இங்க பாருங்க. இந்த Dressக்கு பிடிச்ச கடை, வேஷத்துக்கு பிடிச்ச கடை, அப்புறம் வந்து கவருக்கு பிடிச்ச கடை, நீ எல்லாம் வண்டிக்கு பிடிச்ச எதுக்கு நீ வர்ற? பிடிக்கலன்னா அப்புறம் எதுக்கு வர்ற? பிடிச்சாதான் நான் வரேன். பிடிக்கல இருக்கு நீ வர்ற? பதில் சொல்ல முடியுமா முடியாதா? தெரிஞ்சா சொல்லு, தெரியல நான் சொல்லிட்டு போறேன். நீ உள்ள போ, முருகன் அவர் சொல்லு. என்ன பேசுற நீ? அது என்ன பணம்? முருகன் ஏதாவது சிவன் படைக்கல, விஷ்ணு படைக்கல, பிரம்மா படைக்கல, இவெல்லாம் படைக்காத ஒரு பழத்துல 3 கனி இருக்கு. அது என்ன கனி? ஒரே கனிக்குள்ள நான் ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்பா இருக்கப்பா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஒரு கடிக்குள்ள 3 கடி இருக்குன்னா அந்த ஒரு பழத்தை பொளந்து அந்த பழத்துக்குள்ள 2 பழத்தை வச்சு அப்படி வச்சிருக்க மாட்டியா? நீ அறிவாளினா நீ யோசிச்சு பதில சொல்லு. இல்ல கேக்கு அவர் கேக்குறது இல்லப்பா, ஒரு பழத்துக்குள்ள 3 கனி இருக்குமா? அதனாலதான் ஒரு பழத்தை பொளந்து அதுக்குள்ள கனியை வச்சு அதுக்கப்புறம் மூடி அப்படி வைப்பாங்க. இப்படி போட்டு வாங்கினா அவர் சொல்லிடுவாரு. அவர் ஒண்ணுமே தெரியாம இப்படி கேட்கிறாரு. இல்ல அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி. நான் சொல்றேன் நல்ல விவரமா நீ இப்படி நான் பதில சொல்லிடுவேன். உனக்கே அது நம்ம சிற்பம் சாமி உள்ள எவ்வளவு விவரம் பாத்தீங்களா? சாதாரண விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். இதெல்லாம் சாதாரணப்பட்ட விஷயம் இல்ல. சாமிக்கு முன்னா உள்ள சிற்பம் இருக்கும். படிக்கல்லு சாமியா? படிக்கல்லு சாமியா? இல்ல இல்ல சாமி இல்லங்கற சாமிங்கற இல்ல. நீ என்ன இல்லன்னு சொல்ற? நீங்க தான் படிக்கல்லுங்கறியா அப்புறம் சாமிங்கறியா? என்ன சாமி சொல்றீங்க? உள்ள இருக்குது என்ன கல்லு? என்ன கேக்குறீங்க? இங்க உள்ள இருக்குது கல்லு தானே? ஆமா. ஏங்க உள்ள இருக்குது கல்லுனா அதுக்குள்ள சிற்பம் இருக்கு. அந்த வந்து சக்தி எழுப்புவாங்க, உருவேத்துவாங்க. அப்ப அது தெய்வம் கும்பிடுவாங்கமா.
சரிம்மா. உள்ள சாமி வடிக்கிறாங்க, உருவேத்துவாங்க. உருவேத்துறாங்க. ஆமா. கும்பாபிஷேகம் வைக்கிறாங்க, ஆமா. மண்டலாபிஷேகம் செய்கிறாங்க. ஆமா. அது சாமி. சாமி. சிலை வடிக்கிறாங்க. கீழ இருக்கிறது கல்லு. அங்கே சிலை வடிக்கிறாங்க இல்ல? ஆமா. கும்பாபிஷேகம் வைக்கிறாங்க இல்ல? ஆமா. மண்டலாபிஷேகம் இல்ல? ஆமா. அப்ப இந்த படியை எந்த ஊர்ல வேற ஊர்ல வச்சுட்டு வந்து அப்புறம் முடிச்சுக்கு அப்புறம் உள்ள வைக்கிறாங்களா? ஆஹா, படியில ஏறி போய் தான் சாமியை பார்க்கணும். அது சாமியா இல்லையா? அது சாமி. நான் சாமிங்கிறேன். என்னன்னே சொல்றீங்க? நீங்க போய் பதில சொல்லி விட்டு போங்க. இந்த அம்மா நல்லா சொகுசா மஞ்சள் குடிச்சிட்டு போட்டோம் போங்க. மருந்த குடிச்சிட்டு போறேன். நான் என்னத்துக்கு மருந்த குடிக்கிறேன்? மஞ்சள் குடிச்சிட்டு போங்க. என்னமோ ஜலதோஷம் முடிச்சுக்கிச்சு சளி மருந்தனா அந்த படியா எதுக்கு தொட்டு கும்பிடுறா? படியா எதுக்கு தொட்டு கும்பிடுறா? ஆனா ஒண்ணு அவர் கேட்டதுல இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஏன் படியை தொட்டு கும்பிடுறோம்? ஐயோ, என்ன வாய் நீங்க வச்சு சும்மா இருக்க சும்மாவே மாட்டீங்களா? இருக்கீங்களா? அதுதான் சாமியே படி வந்து கல்லு சும்மாவே ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சுன்னா போதும்னு அதுல இருந்து கேள்வியா கேட்பாரு. இந்த பத்தாயிரத்துக்கு படியை- கீழ இருந்து வேற ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இந்த படியை தொட்டு கும்பிட்டா ஒண்ணு நடக்கும். அது என்ன? ஐயா ராசா, எனக்கு உண்மையாவே தெரியாது. தெரியலைன்னா போ. முருகனா 6 மணிக்கு வர சொல்லி உட்கார்ந்துருக்கேன். நான் கேட்க- ஏன் கேட்கிறேன்? நீ பதில் சொல்லாம உள்ள போக முடியாத முதல்ல சொல்லிட்டேன். அப்ப நான் உள்ள போனா நீங்க உள்ள போங்க. நான் உள்ள போனேன். அப்புறம் நான் எதுக்கு உள்ள போனேன்? நான் ஏன் ஏன்னா வேலையை நீங்க போக மாட்டீங்க, என்னையும் போக விட மாட்டீங்க. என்ன நியாயம்? என் வேலையை முடிக்காம நான் போக மாட்டேன். முன்னாள் பத்தி என்ன இருக்கு? சாமி என்ன இருக்கு? 3 சாமி. கேமரா இருக்கு. ஆ? 3 கேமரா இருக்கு. நல்ல வேலை. முன்னால மூக்கு இருக்குன்னு சொல்ல முடியே. நல்ல வேலையா போச்சியா? அண்ணே, இந்த கேமரா 3 எடுத்து பின்னால வைங்கண்ணே. அதுங்க பின்னாடி வச்சு என்ன எதை எடுக்கிறது? அவங்க எதை எடுக்க போறாங்க? ஏக்கம் இல்லம்மா, நீங்க பேசுறதும் அங்க பார்வை பாரு. எடுக்கிறதுக்கு தான் முன்னாடி- மைசூர்காரங்க அங்க முன்னால என்ன கட்டிருக்காரு? எங்கண்ணே? குத்து விளக்கு. ஆ? எங்கங்க? அங்க முன்னால என்ன இந்த குருடிய குத்து விளக்கு குத்து விளக்கு குத்து விளக்கு கட்டிருக்கேன். குத்து விளக்கு கட்டியாரா? குத்து விளக்கு எரிஞ்சுக்கிட்டுதா? நீ பேசாம இரு. நீ பேசாம இரு, வாயை மூடு. எரியலங்க. குத்து விளக்கு வச்சிருப்ப இல்ல? ஆ. வீட்டுக்கு வர்ற பெண்மணிகளை என்ன சொல்லுவோம்? மகாலட்சுமி. மகாலட்சுமி சொல்லுவோம். ஆமா. போய் பூஜைகள் என்ன செய்ய சொல்லுவோம்? குத்து விளக்கு ஏத்த சொல்லுவோம். ஏத்த சொல்லுவோம்ல? ஆமா. குத்து விளக்கு என்னென்ன தேவை? குத்து இது கூட தெரியாது. ஐயோ ஐயோ, ஏங்க ஒரு பொண்ணு கிட்ட கேக்குறீங்க இத? என்ன தேவை? எது அது தேவை? சரி, நான் என்னென்ன தேவைன்னு சொல்றேன். குத்து விளக்கு தேவை, ஆ. எண்ணெய் தேவை, ஆ. திரி தேவை, ஆ. தீப்பெட்டி தேவை, ஆ. விளக்கேத்துறதுக்கு ஆள் தேவை, ஒரு துணி தேவை, அவ்வளவுதான். விளக்கேத்துறதுக்கு ஒரு நல்ல எண்ணெய் வேணாமா? ஆ? நம்ம போய் விளக்கேத்துவமைங்கிறது சரி, நல்ல நல்ல எண்ணமும் வேணும், அவ்வளவுதான். குத்து விளக்கும் இருக்குது, ஆ. அதுல திரியும் இருந்துச்சு, ம். தீப்பெட்டியும் இருந்துச்சு, ஆ. குத்து விளக்கு ஏத்துறதுக்கு ஆளும் இருந்துச்சு, நல்ல எண்ணம். நல்ல எண்ணம் இருந்துச்சு. ஆ. ஆனா அதுல எண்ணெய் இல்ல. இங்க பாருங்க, நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். எண்ணெய் இல்ல. எண்ணெய் இல்லாம பத்த வச்சா என்ன எரியும்? ஒரு மண்ணாங்கட்டி எரியாது. சும்மா சொல்லாத, திரிதான் எரியும். எரிஞ்சு போயிருங்க. திரி எரியும்ல? ஆமா. ஆனால் திரி எரியாம அந்த விளக்கு பகல் பூராம் எந்த நேரமும் எரிந்து கொண்டே இருந்தது. அப்படி ஒரு விளக்கை ஏற்றியவர் யார்? என்ன வச்சு ஏத்துனாங்க? ஆண் ஏத்துனானா பெண் ஏத்துனாங்களா? எனக்கு தலைய வலிக்குது, நான் கிளம்புறேன். விடமாட்டேன் விடமாட்டேன். உனக்கு எனக்கு 6 மணி எது இங்க தர்க்க உறுதிதான். எதுக்கு நீ நீங்களே பதில சொல்லி கொடுப்பீங்களா? அப்புறம் சின்ன பொண்ணு அனுப்புவீங்களா? சின்ன பொண்ணு இந்த நாட்டுக்கு வரணும். எதுக்கு? 25 பேருங்க அந்த உள்ள வேன்ல நிக்கையில 25 பசங்க உட்காவ ரசிகர் ஒரு டைம் போயிட்டு வந்துட்டாங்க. 2வது ரவுண்ட் வந்திருப்பாங்க. ஒரு அக்காங்க ரசிகர்னு இந்த அம்மா கடிச்சு விட்டுச்சு. ஒரு நேரம் என்கிட்ட வந்தாங்க அந்த பசங்க. அண்ணே உங்க ரசிகர்னு போய் டிரைவர் குமாரண்ணனுக்கு கை கொடுத்தாங்க. ஆஹா சூப்பரா, நீங்க அண்ணே நாரதர்னாங்க. அவர் தலையா தூங்குறாருனாரு. அண்ணே நீங்க அண்ணே என்ன கேட்டாங்க? நான் டிரைவர் போயிட்டாங்க. உனக்கு அம்புட்டு ரசிகர் வந்தா இல்ல? இப்ப எங்க அந்த ரசிகர் கூப்பிடு பாப்பா. அதை ஏங்க கேக்குறீங்க? கூப்பிடு பாப்பா. நீ விளக்கத்தை சொல்லு. நான் உண்மையை சொல்லவா? உண்மையும் சொல்ல வேணாம், பொய்யும் சொல்ல வேணாம். எனக்கு விளக்கம் தேவை. சத்தியமா இங்க இருங்க. என்ன? இவ்வளவு நல்ல கேள்வி கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு இதை யாருகிட்ட கேட்கணும்னு உங்களுக்கு தெரியல. வண்டி கிட்ட கேட்கணும். எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. ஒண்ணே விடுவேன். அப்புறம் தெரியாம இந்த ட்ரெஸ் நீ போட்டு வந்தாங்க. எதுக்கு போட்டு வந்த? பழைய ட்ரெஸ். வெள்ளி மாநிலத்துக்கு பண்ணுவாங்க. இன்னத்துல 4 தோடு வெள்ளி நொங்க ஓட்டிடுவா. தனக்கு கால வரி பாப்பா. தெரியுமா? எங்கன பக்கத்துல 2 ஓட்டு வச்சுக்க. சொல்லு. மூலிய வாங்குவாங்க. பகாவலி பகாவலி கொன்னே விடுவேன். மகாராஷ்டிரா. என்ன கேக்குற நீ? கேட்ட கல்வி பண்ணா இத போய் வேற ஆடுங்கற. இப்படியே சுத்தி நமக்கு. தந்தை பெயர்
நம்பி தலைவர் தாய் பெயர் நங்கை மோகினி உண்பெயர் வள்ளி செய்வது காவை அமைத்துறது பறை ஏற்றுவது பறவை செய்வது கவன் பேசுவது தமிழ் வணங்குவது முருகப்பெருமா நாடு தொண்டை நாடு தலைநகரம் ஏற்பாடு ஊரு சிற்றூர் தெய்வம் முருகன் உயர்ந்தோர் பொற்பன் சிறப்பு வேப்பன் கொடிச்சி குரத்தி பறவை கிளி மயில் விலங்கு புலிகரடி யானை சிங்கம் அகில சுனாரமுகில் பறை தொண்டகப்பறை யாழ் குறிஞ்சிப்பண் நீர் அறிவினை சுனைநீர் தேரெடுத்த திரைகாத்தல் கிழங்கற்கள் உணவு மலைநல் முகிலரசி குறிஞ்சிப்பு திராவிட கருப்பர்கள் சாமி கிரேதா குர்த்தா கிரேதா துவாபரம் திரேதா திரேதா துவாபரம் கலியுகம் ஆமா நான்யுகம் ஆமா. கிரேதாவுக்கு என்ன எழுதுறது? அரிச்சதனுடைய கதை திரேதாவுடைய ராமாயணம் துவாபரம் மகாபாரதம் கலியுகம் கந்தனுடைய கதை நடந்து கொண்டிருக்கிறது வள்ளி சூப்பர்டா கேட்ட கவிக்கெல்லாம் பட்டு பட்டு பதில் சொல்லு பாத்தீங்களா இப்படின்னா நல்லா பேசுவோம்மா இத கேட்டா நல்லா பதில் சொல்லுவோமா கிரேதாவா 1728 கிரேதாவா 1296 துவாபரம் 864 கலியுகம் 32 மொத்தம் கூட்டினா 43,20,000 ஆண்டு காலங்கள் பிள்ளை அரும்பச்சு புதுவாத அன்னம் தாபத்தை தீராத தண்ணீர் சரித்திர மரியாத வெண்டீர் கோபத்தை அடக்காத வேந்தன் குருமொழி கொள்ளாத சீடன் பாவத்தை தீராத தீர்த்தம் பயனில்லை பயனில்லை எழுதானேன்னு சொன்னாங்க ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி ஒப்பிலா கூலிட்டால் உண்பதே அமர்தமாகும் பலபரவாதன்னும் முகம் கெடுத்து இடுவாராயின் அப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பமே நாளும் கடந்துனக்கு இப்படி எல்லாம் கேட்டா பேசுவோமா வள்ளி பயங்கரமா பேசியா நாள்கிட்ட என்ன கேக்குறேன் இதெல்லாம் எல்லாம் பேசுவாங்க நான் அதை கேட்கல இங்க ஏன் வந்த படியை தொட்டு கும்பிட்டா சாமி 2வது படியை தொட்டுட்டா இன்னொரு சாமி 3வது படியை தொட்டா இன்னொரு சாமி அண்ணே. 4வது படியை தொட்டா ஒரு சாமி ஊர்க்காரங்கள்ல யாராச்சும் முக்கியஸ்தர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் இல்லாட்டி பிளாஸ்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துருவாங்க இந்த சாமியார் வாயை கொஞ்ச நேரம் ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பேசுறேன் இல்லன்னா அவர் கேட்டுக்கிட்டே இருப்பாருங்க விடிகிற வரைக்கும் கேள்வி கேட்பாரு கேள்வி மட்டும் தான் கேட்பாரு கேட்ட திறக்கிற வெளில அங்கனே இருப்பேன் கேட்டுக்கிட்டே தான் நிப்பேன் எப்ப திறக்கிறாங்களோ நான் கேட்ட திறந்து உள்ள இந்த போயிடுவேன் மைக் எதனாச்சும் கொஞ்சம் ஆஃப் பண்ணி போடுங்க இல்லாட்டி அதை எடுத்து மெயினாச்சும் வச்சு விடுங்க அண்ணே அண்ணே இதுல அண்ணே, கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் என்னென்ன நாடகம் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காருண்ணே ஆனா கேள்வி கேட்டுட்டு இருந்தா எப்படி நான் பதில் சொல்ல முடியும் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காருண்ணே அவரு கேள்வி கேட்டதானே பதில் சரிம்மா ஒருத்தர் போய் ஒரு அம்மா நான் உனக்கு 4 தரேன் நீ எனக்கு 3 கொடுன்னு கேட்டு ஐயோ அண்ணா இப்பயும் இவர் கேள்வி தானே கேக்குறாரு இவர் நிக்க மாட்டேங்கிறாருண்ணே கேள்வி கேட்டா எப்படி நான் பதில் சொல்றது நீ இப்ப பதில் சொல்லு நான் இதோட படிக்கிறேன் ஒரு அம்மா ஒருத்தட்ட போய் ஐயா நான் உனக்கு 4 தர்றேன் எனக்கு நீ 3 கொடுன்னு அடிச்சு இந்த அம்மா என்ன 4 கொடுக்குறோம்னு சொல்லுச்சு அவர் என்ன 3 கொடுத்தாரு ஏ சாமி நீங்க ஒரு கேள்வி கேட்கல 2 கேள்வி கேட்கல 3 கேள்வி இல்ல கிட்டத்தட்ட அடிக்க ஒரு 10-15 கேள்வி கிட்ட நீங்க கேட்டு வச்சிருக்கீங்க ஆனா எனக்கு இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னே மறந்து போச்சு அதுதான்மா சூட்சம்மா வர்ற விளையாட்ட கேள்வியா கேட்டா அது என்ன கேள்வி மறந்து போயிடுறேன் அதுக்கு ஆனா அப்படின்னு சொல்லுவேன் நான் நினைக்கிறேன் வாசிங்கன்னா பட்டி விருந்தா நான் எல்லாத்தையும் நொறுக்கிடுவேன் தற்காட்டு மோலிமா சரி ஐயோ வாசிக்கலன்னா பெரிய அப்படியே எஸ்பி பாலசுப்ரமணிய நடப்பு மனசுல வாய்ச்சா அது பெட்டி மிருதங்க ஏங்க வாயை மூடிக்கிட்டு சும்மா கம்முன்னு இருக்க மாட்டீங்களா நீங்க உங்க வேலையை எங்களுக்கு இங்க இருக்க எங்க மேலே இன்னைக்கு எழுதி விடுறீங்களா இந்த வாரம் இங்க வாங்க அது வாய்ச்சா வந்து பெட்டி மிருதங்கத்தை ஆடோடல நொறுக்கவே இருக்குது நீங்க மேற்கொண்டு பாடுறீங்க பாருங்க அட இருக்கப்பா இதுக்கு பேர் என்ன டேய் என்ன ஏவா மரியாதை ஏமா பெட்டி 1.5 லட்சம் வாங்கி நீ நொறுக்குவியாச்சி ஆமா நீங்க பாடுனா அப்புறம் நொறுக்காம ஏமா 30,000 ரூபாய்க்கு ஆல்ரவுண்ட் வாங்கியது 3 ஒரு நொறுக்குவேன் ஏமா 50,000 ரூபாய்க்கு மிருதம் கட்ட வாங்கியது நொறுக்குவியா நீ நொறுக்குவேன் ஏமா 2 லட்சம் ரூபாய்க்கு தாளம் வாங்கி வச்சுக்கா நொறுக்கு நொறுக்குவேன் என்ன கேக்குறேன் தங்க அம்புட்டம் தம்பி எது வேணாலும் நடக்கும் நீ பெட்டியை தூக்கிட்டு போயிருங்க அண்ணே ஆட்டோட தூக்கிட்டு போங்க நீ மிருதம் தூக்கிட்டு போ சொல்லு பாக்கலாம் போ சாமி என்னப்பா விஷமாவா ஆமா தூக்கிட்டு போயிரு நான் பாத்துக்கிறேன் சாமி என்ன ஒத்தையா தூக்க முடியாது ஒரு கை பிடிங்க முள்ள மாதிரி போல ஐயா தெரியாம சொல்லி நீ வைப்பா நான் பாத்துக்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது நடந்து போச்சுன்னா போச்சு தெரியுமா நீங்க எங்க மேல இறக்கப்படுறீங்க அண்ணே மன்னிச்சுக்கிறேன் ஒரு கை பிடிங்க தெரியும் வைனே இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் ஏன் மணி பேசுமா என்ன வேணும் உனக்கு என்ன முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க என்ன கேள்வி தெரியுமா சிற்பியால் மட்டும்தான் ஒரு சிலையை செய்ய முடியும் செதுக்க முடியும் ஆனா மனிதர்கள் எல்லாருமே அந்த சிலையை செய்யலாம் அது என்ன சிலை அப்படின்னு நீங்க கேட்டீங்க எல்லாராலையுமே செய்யக்கூடிய ஒரு சிலை அப்படின்னா அது என்ன சிலைனா பிள்ளையார் சிலை
விநாயகரையா? ம். அது எப்படி விநாயகர் நம்ம முழுமுதற் கடவுள்னு சொல்றோமே இன்னைக்கு விநாயக பெருமான. விநாயக பெருமானை தான் எல்லாருமே வந்து சிலையாக செய்து வைக்கலாம். அது எப்படி எந்தெந்த இடத்துல எப்படி செய்யணும்? இப்ப நெற்கதிர்கள்லாம் நம்ம அறுவடை செய்ய போறோம்னு வச்சுக்கோங்களேன். நெற்கதிர்கள்லாம் இருக்கும் அந்த இடத்துல. அந்த இடத்துல போய் நம்ம பிள்ளையாரை எப்படி புடிச்சு வைப்போம் அப்படின்னா சாணத்திலே பிடித்து வைப்போம். எதுல? பிள்ளையார போய் சாணத்திலே பிடிச்சு அவரை பிள்ளையார பிடிச்சு வச்சு சாமி கும்பிடுவோம். நெற்கதிரை அறுத்து அந்த களத்திலே நெல்லை அடிக்கும் பொழுது அந்த களத்துல நெல்லுக்கு பக்கத்துல அந்த பிள்ளையார சாணத்தை வச்சு அதை வச்சு அதை சாமி வச்சு அதுக்கு பூ வச்சு பழம் வச்சு எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். அது வந்து ஒரு இடத்துல வைப்போம். இன்னொன்னு என்னன்னா வீட்டுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா மஞ்சள்ல வந்து நம்ம பிள்ளையார் பிடிச்சு வச்சு சாமி கும்பிடுவோம். நீங்க வீட்டுல பூஜை அறையில சாமி கும்பிட பூஜை அறையில? ஆமா சரி. வீட்டுல பூஜை அறை வச்சிருக்கோம். எல்லாருமே சாமி கும்பிடுறதுன்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல மஞ்சள்லயே வந்து பிள்ளையார பிடிச்சு அந்த இடத்துல வந்து சாமி வச்சு கும்பிடுவாங்க. அடுத்து நீங்க இன்னொன்னு கேட்டீங்க, இன்னொரு இடத்துலயும் வந்து சாமி பிடிச்சு கும்பிடுவாங்க. நடுக்கடல்ல. உன்னைய கொல்ல போறேன். நடுக்கடல்ல எப்படி போய் கும்பிடுறது? நீ தான். அதத்தான் நானும் கேட்டேன். நீ தானே என்ன கேட்ட? அதத்தான் நான் கேட்டேன். நடுக்கடல்ல தண்ணிய வச்சா கும்பிடுவாங்க. தண்ணிய வச்சு பிடிச்சு தண்ணிய வச்சு எப்படி பிள்ளையார் பிடிக்க முடியும்? கையில இப்படி வச்சிருந்தாலும் 2 செகண்ட்ல கீழே விழுந்துரும். எப்படி பிடிக்க முடியும்? எப்படி எங்க பிள்ளையார் வந்தாரு? திருப்பார்கடலிலே தேவர்களும் அசுரர்களும் கிடைக்கிறாங்க அமிர்தம் கிடைப்பதற்காக, அமிர்தம் வருங்கிறதுக்காக. மந்திரகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு மலையை மத்தாக வைத்து வாசுகி என்று சொல்லக்கூடிய ஒரு பாம்பை கயிறாக மாற்றி கடையிறாங்க தேவர்களும் அசுரர்களும். ஆழகாலம் விஷம் வந்து விடுகிறது. அந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டாருன்னு ஒரு சிவராத்திரி கதை இருக்கு. ஆனா இந்த ஆழகால விஷம் வருவதற்கு முன்பாக என்ன வந்துச்சு அப்படின்னா வெள்ளையாக ஒரு பிழம்பு மாதிரி வந்துச்சு, நொரை மாதிரி வந்துச்சு. வெள்ளை நுரை மாதிரி வந்துச்சு கடல்ல. அந்த நுரையை எடுத்து பிள்ளையாராக செஞ்சு அதை அவங்க வணங்கினாங்க. எதனால வணங்கினாங்க? எதையா இருந்தாலும் எந்த செயல் செஞ்சாலும் பிள்ளையார வணங்கிட்டு தான் எந்த ஒரு செயலா இருந்தாலும் பண்ணணும். அதனாலதான் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அப்படின்னாங்க. அப்ப விநாயக பெருமான வணங்காது அவங்க திருப்பார்கடல்ல கிடைச்சதுனால அமிர்தம் வரல, முதல்ல நுரை தான் வந்துச்சு. அந்த நுரையை எடுத்து பிள்ளையாராக செஞ்சு அதை நம்ம சாமியை கும்பிட்டு வணங்கிட்டு அதுக்கப்புறமா இவங்க திருப்பார்கடல்ல கடையும் போது என்ன ஆச்சு? அமிர்தம் கிடைத்தது. தேவாமிர்தம் கடையும் பொழுது விநாயகரை வணங்காது கிடைக்கிறதுனாலதான் அங்கே தேவாமிர்தம் வரவில்லை. தீய சக்தி எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. உடனே இவர் என்ன செய்கிறார்கள்? நுரைய கடல் நுரைய உடனே பிள்ளையாரா பிடிக்கிறாங்க, பிடிச்சு அந்த இடத்துல சாமியை கும்பிடுறோம். அதனாலதான் இன்னைக்கு வெள்ளை பிள்ளையார்னு கும்பிடுறோம். அது என்ன இடஞ்சுழி வெள்ளை பிள்ளையாரா வளஞ்சுழி வெள்ளை பிள்ளையாரா? வளஞ்சுழி வெள்ளை பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய அந்த வளஞ்சுழி வெள்ளை பிள்ளையார் தான் கடலிலே நடுக்கடலிலே செய்யப்பட்ட பிள்ளையார். அதானே திருவள்ளஞ்சுழி பக்கத்துல. இன்னைக்கு நிறைய இடத்துல வெள்ளை பிள்ளையார் இருக்கு. ஆனா அங்கதான் அங்கே கடையப்பட்ட வெள்ளை பிள்ளையார் இந்த சாமி கொடுத்தாருன்னா அங்கதான் சிறப்பு. ஒரு கேள்வி, அதாவது ஒரு கேள்வி பதில் வந்துருச்சுங்க. கைத்தட்டி அன்மைக்கு நன்றி. எதுக்கு கேட்கிறேன்? எதுக்கு நான் உங்களுக்கு ஏறியுது பதில் சொன்னா அப்புறம் கை தட்ட மாட்டாங்களா? உங்களுக்கு மட்டும் அடிக்கடிக்கு கேட்டீங்க, வரிசையில கேட்டீங்க. சரி அண்ணே, கேள்விக்கெல்லாம் பதில் முடிஞ்சவொன்னு சொல்லுங்க. கேட்டுட்டேன். இப்ப தயவுசெய்து பதில் ஒரு பதில் தானே சொல்லியிருக்கு. இன்னும் நிறைய பதில் இருக்கு, நிறைய பதில் இருக்கு. அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? அன்னதானம். அன்னதானம் போடுறோம். அன்னதானத்துல எல்லா உணவுகளையும் வைப்பாங்க. ஆனா ஒரே ஒரு காய் மட்டும் நல்ல விஷயங்களுக்கு எதுவுமே வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. பாவக்காய். அது என்ன? அது கசப்பு தன்மையுடையது, அதனால வைக்க மாட்டாங்க. ஆனா இன்னொரு விஷயம், ஒரு காய் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க நீங்க. நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்க. ஐயா, முதல்ல நல்ல விஷயத்துக்கு எதுக்குமே பயன்படுத்த மாட்டீங்க. சாப்பாடு எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கும் பயன்படுத்த மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அது என்ன கூட்டு தெரியுமா? அதான் சொரக்கா கூட்டு. யார்கிட்ட கேளுங்க, நான் பொய்யெல்லாம் சொல்லல. யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. எந்த நல்ல விஷயத்துலயாவது எங்க தேர் திருவிழா ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துல யாராவது சொரக்கா கூட்டு வச்சு பாத்திருக்கீங்களா? கல்யாணம், காது குத்துறது, தேர் திருவிழா எதுவா இருக்கட்டும் சொரக்கா கூட்டு வச்சு பாத்திருக்கீங்களா? வப்பமா வைக்க மாட்டோம், வீட்டுல கூட்டு வச்சு சாப்பிடுவோம். ஆனா நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவோமா? படுத்த மாட்டோம். கல்யாணத்துல வைக்க மாட்டோம், வைக்க மாட்டோம். காது குத்துல வைக்க மாட்டோம். அன்னதானத்துல சொரக்கா வைக்க மாட்டோம். சொரக்கா வப்பமா வைக்க மாட்டோம். அத்தா வப்பமா வைக்க மாட்டோமா? சொரக்கா கூட்டு வைக்க மாட்டோம். சொரக்கா கூட்டு நல்ல விஷயத்துக்கு வைக்க மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். சரி, ஏன் அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த மாட்டேன்? அதுதான் அது முருகப்பெருமானும் படைக்கல, அதே மாதிரி பிரம்மாவும் படைக்கல, மகாவிஷ்ணுவும் படைக்கல, சிவபெருமானும் படைக்கல, யாருமே படைக்காத காயின்னு சொன்னீங்களே, எப்படி? அந்த அதான் சொரக்கா.
யாருமா ஆ? யாருமே படைக்காத கை எப்படி சொரக்காங்க பேருக்கு யாரும் படைக்காத கைக்கு ஏன் ஒரு கத்திரிக்காய் வைக்கலாம்ல ஒரு புடலங்காய் வைக்கலாம்ல ஒரு வெண்டிக்காய் வைக்கலாம்ல ஏன் அது என்ன சொரக்கா உண்மையாவே நீங்க புடலங்க மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. நான் என்ன சொல்றேன், நான் புடலங்காய் மாதிரி பேசுறேனா அதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க இந்த வருமா வண்டியை பிடிச்ச விடுவேன் ஏன் அதுக்கு சொரக்கான்னு பேர் வச்சு சொல்லு அட இருங்கங்க, திருப்பார்கடல்ல கடைஞ்சாங்களா? கடையும் போது விநாயகர் பெருமான வணங்காம இருந்தனால முதல்ல நொர வந்துச்சா? நொர வந்ததுக்கு அப்புறம் என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? நொர வந்ததுக்கு அப்புறம் பெரிய காய் வந்துச்சு. அந்த காய அசுரர்கள் எல்லாருமே அமிர்தம் கிடைத்து விட்டது என்று போய் அசுரர்கள் எல்லாருமே கவ்வுனாங்க. கவ்வி நீரை எல்லாம் இழுத்தாங்க. அதனாலதான் அதுக்கு பேரு அசுரக்காய் அசுரக்காய் அசுரக்காய். இன்று எல்லோரும் அழைக்கப்படுவது சுரக்காய். போதுமா? அசுரர்கள் கவ்வியதுனால பேரு அசுரக்காய். இன்னைக்கு எல்லாரும் நம்ம பயன்படுத்துறது சுரக்காய். அசுரக்காய் அதுல ஆனா எடுத்துட்டா சுரக்காய். சுரக்காய். ஆமா. அது எங்க இருந்து வந்தது? அதுவும் திருப்பார்கடலில இருந்து வந்தது. அது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தாம சொன்னீங்க. என்ன தெரியுமா? இப்ப கை கால்லாம் வீங்கி இருக்கும் ஒரு சில பேருக்கு. 40 வயசு 50 வயசு உள்ள எல்லாத்துக்குமே கை கால் வீங்கும். கை காலு முட்டு வலி எல்லாத்துக்கும் கால் வீங்கும். நீர் சத்து அதிகமா, உப்பு நீர் அதிகமா உடலிலே சுரந்து கொண்டிருந்தால் உடல் வீக்கம் ஏற்படும். அப்ப இந்த சுரக்காயை கூட்டு வச்சோ இல்ல வேக வச்சோ சாப்பிட்டு வந்தோம்னா இருக்கக்கூடிய அசுத்த நீர்கள் எல்லாமே, உப்பு நீர் எல்லாமே இறங்கி விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரை இழுக்கும் தன்மை சுரக்காய்க்கு. எப்படி அசுரர்கள் வந்து கவ்வி சுரக்காயில உள்ள நீரெல்லாம் இழுத்தாங்களோ அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீர் எல்லாமே உப்பு நீராக வெளியே வந்து விடும். என்ன காலை மீன் அது சாப்பிட்டா நல்லதா? ஆமா, சுரக்காய் கைகள் வீங்கினா சாப்பிட்டா நல்லது இல்லையாப்பா? இன்னொரு விஷயம் கேளுங்க. அப்பா சொல்லிக்காது. அப்ப நல்லது. அதுக்காக இப்ப நன்றி கைத்தட்டி அன்பு இதே எங்களுக்கு. யார் கை தட்டக்கூடாது? கை தட்டின நன்றி சொன்னேன்னா பாரு கை தட்டாங்க கை செய்து அப்ப கை தட்டா எவ்வளவு நல்லா என்ன பாருங்கப்பா. அண்ணே கை தட்டா எந்திரிச்சு போய் கொஞ்ச நேரம் டீ குடிச்சிட்டு நான் பேசும்போது கை தட்டுறேன். ஒன்னும் அவசியம் இல்ல. அடேங்கப்பா, உங்களுக்கு வந்து ரத்தம் மத்தவங்களுக்கு வந்து என்ன தக்காளி சட்னியா? எரியுமா எனக்கு? தெரியும், திக்கு திக்குன்னு எரியும்ல. அதாவது உடம்பு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா அசுரர்கள் கைவி இழுத்தனா அசுரக்காய் எப்படி அந்த விஷத்தை கப்பி இழுக்கும் தன்மை இருந்ததோ அதே மாதிரி உப்பு நீரை கப்பி இழுக்கும் தன்மை இந்த சுரக்காய்க்கு இருக்கு. அதுக்காக எல்லா உடல் வீக்கத்திற்குமே சுரக்காயை பயன்படுத்திடலாமா? பயன்படுத்த கர்ப்பிணி பெண்கள் யாருமே சுரக்காயை கர்ப்ப காலத்தில் இருக்கும் பொழுது சாப்பிடக் கூடாது. நீரை உறிஞ்சிவிடும். அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு நீர் சத்து இல்லாமல் போய்விடும். குழந்தை உள்ளேயே இறப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு. அந்த செய்தியை சொன்னேன். ஒருவேளை அப்படி காலையில் வீணம்ல. நான் நிறைய தடவை உண்மைதானே அப்படி சொல்லுங்க. அப்ப அவங்க 2 பேரும் ரகசியமா பேசும்போது அதுதான் உண்மை போல இருக்கு. அவங்க நீ என்ன குழந்தை பத்திரிக்கை உனக்கு அனுபவம்? குழந்தை பத்திரிக்கை அனுபவம் இருக்கா? பொம்பளை பிள்ளை தானமா, அவங்களும் பெண்கள் தானமா, அதைத்தான் சொன்னேன். அவங்க குழந்தை அனுபவம் இருக்கான்னு சொன்னேன். அதனாலதான் அந்த காய்க்கு சுரக்காய் என்று இருக்கிறது. சரி, அது சரி. சிவன் படைக்காத, பிரம்மா படைக்காத, விஷ்ணு படைக்காத ஒரு பழத்துக்குள்ள 3 பழம் இருக்கிறது. என்ன அது யாரும் படைக்கல. ஆனா எம்பெருமான் முருகப்பெருமான் படைச்சார். அதத்தான் முருகன் படைச்சார். ஆமா. அது என்ன கனி? முந்திரி பழம். பாத்திருக்கீங்களா? நீங்க பேசுறீங்களே முந்திரி பழம் மாதிரி, முந்திரி போட்ட மாதிரி, அது மாதிரி முந்திரி பழம். அதுக்கு என்ன? முந்திரி பழத்தை படைச்சவே முருகங்க. ஆமா. அந்த முந்திரி பழத்துல எப்படி 3 கனி இருக்கு? இருக்கு சாமி. முந்திரி பழம் இருக்கு. எல்லா கனியிலுமே கொட்டை உள்ள இருக்கும், பழம் வெளியில இருக்கும். நம்ம சாப்பிட்டுட்டு கொட்டை வெளியில போடுவோம். ஆனா முந்திரி பழத்துல மட்டும்தான் கொட்டை வெளியில இருக்கும், பழம் வெளியில இருக்கும். அப்படி இருக்கா? வித்தியாசத்தை கொடுக்கறதுக்காக படைச்சிருக்காரு. இந்த முந்திரி பழத்தை நம்ம எழுதுறோம். எப்படி எழுதுவோம்? அப்படி சொல்லக்கூடாது. இப்படி இங்க இருந்து இப்படி எழுதணும். மூஇந்திரி பழம் அப்படி. ஆனா இருக்கங்க, நீங்க ஏன் அங்க இருந்து அங்க எழுத கூடாதா? முந்திரி பழம், மூஇந்திரி பழம், முந்திரி பழம். எத்தனை எழுத்து மொத்தம்? மூஇந்திரி பழம் 8 எழுத்து. 8 எழுத்து. 8 எழுத்துக்களை கொண்ட உள்ள ஒரு பழம் தான் முந்திரி பழம். இந்த முந்திரி பழத்துல 2வது எழுத்தையும் 3வது எழுத்தையும் 4வது எழுத்தையும் விளக்கி விட்டால் அங்க என்ன இருக்கும்? 3வது எழுத்து இந்து, 3வது எழுத்து தி, 4வது எழுத்து ரி. அந்த இந்திரியை எடுத்துட்டா அந்த பக்கம் என்ன இருக்கும்? இப்பளம் இருக்கா? இப்பளத்துக்கு இங்க முன்னாடி என்ன இருக்கு? இப்பளம் இங்க இருக்குங்க. இந்த இடம் இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு. சேர்த்து படிங்க. இப்பளமோ? இப்பளமோ? இப்பளம் அங்க பாருங்க, அங்க சொல்றாங்க. சேர்த்து படிச்சா என்ன வரும்? முப்பழம் வரும். அதானே வரும். முப்பழம்னா என்ன? மாப்பழ வாழை என்று சொல்லக்கூடிய முக்கனியை தான் முப்பழம் என்று சொல்லுவோம். போதுமா? ஐயோ,
இவருக்கு நான் புரிய வைக்காங்களோ எனக்கு 60 வயசு கேள்வி ஆயிரும் போல நான். கைத்தட்டி அன்பு இதயத்துக்கு நன்றி. இப்போ சொல்றேன் எரியுங்க திகுதிகுன்னு யாரும் கை தட்டிடாதீங்க. எனக்கு மட்டும் நாங்க இந்த யாருக்கு மட்டும் கை தட்டினா திகுதின்னு எரியும் யாரும் கை தட்டிடாதீங்க. ஒரே ஒரு கனியில 3 கனி இருக்கிறது என்றால் முந்திரி பழத்துகளை எழுத்துக்களை சூட்சமமாக இருந்தா அது முக்கனியிலே முப்பழம் என்று சொல்லக்கூடிய முப்பழம் இருக்குது. சரி, இன்னொரு விஷயம் சொன்னீங்க, தெய்வத்தை கும்பிடும் பொழுது படியை தொட்டு தான் கும்பிட்டு போகணும். அப்படி படியை தொட்டு கும்பிடும் பொழுது ஒரு ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க. படியை தொட்டு தான் கும்பிட்டு போனோம். அந்த படியை தொட்டு கும்பிட்டா தன்னுடைய பணிவை காட்டுகிறது முதலிலே. பணிவு அது வந்து படியை தொட்டு கும்பிட்டா பணிவை காட்டுகிறது. அது மட்டுமா, அந்த இடத்துல படியை தொட்டு கும்பிடும் பொழுது சூரிய நாடி என்று சொல்லக்கூடிய ஒரு நாடி அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கும். உடம்பிலே உள்ள நாடிகளிலே ஒரு சூரிய நாடி என்று சொல்லக்கூடிய ஒரு நாடி அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்பதான் கோயிலுக்குள்ள சாமி கும்பிட போயில குனிஞ்சு கும்பிடுறோம்னா அந்த சூரிய நாடி வேலை செய்ய ஆரம்பிக்கும். தெய்வ பிரச்சனை நமக்கு கிடைக்கும், நேரடியாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால சுழுமுனை, காந்தாரி, சங்குனி, அலம்புடை, சிங்குவை இதில் பூராமே நாடிகள். இந்த நாடிகளிலே சூரிய நாடின்னு ஒரு நாடி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனாலதான் குனிஞ்சு கும்பிட்டாலும் அதோட நமக்கு ஒரு நன்மை இருக்கிறது என்பதுதான் குனிஞ்சு கும்பிடுறோம். உண்மையாவே இருக்காது, நியாயமான விஷயம். அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? ஒரு படி சாமி, 2வது படி இன்னொரு சாமி, 3வது படி இன்னொரு சாமி, 4வது படி இன்னொரு சாமி. அது என்னென்ன சாமி சொல்லு? 4வது படி, 5வது படி ஒரு சாமி, 6வது படி ஒரு சாமி. அட இருங்க, நீங்க கேட்டது எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. முதல் படி ஒரு சாமி லாபப்படி, இன்னொரு படி நஷ்டப்படி, இன்னொரு படி லாபப்படி, இன்னொரு படி நஷ்டப்படி, இன்னொரு படி லாபப்படி. நீ வீட்டுல போய் புத்தகத்தை எடுத்து நல்லா படி. சரி, அப்படி எல்லாருக்கும் தெரியும் லாபம் நஷ்டம், லாபம் நஷ்டம் நேர்வாங்க. எனக்கு ஒவ்வொரு படியும் சாமி தருது. அதை கிரிக்கி லாபப்படின்னு ஒண்ணு இருக்கா, நஷ்டப்படி ஒண்ணு இருக்கா, லாபப்படியா அப்புறம் நஷ்டப்படியா, பூராமே லாபம் லாபம் நஷ்டம். ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு சாமி கிரிக்கி புரியுதா உனக்கு? லாபம் நஷ்டம் எல்லாருக்குமே தெரியுமா? சாமி அத கிரிக்கிங்கிறிய அது உங்களுக்கு இருக்கு காக்கிட்டு இருக்கு. ஏறுங்க சாமி. இப்ப ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? எனக்கு தெரியும், அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்க எங்க போயிருக்கோம்? என்னமா பேசுற, என்ன பேச்சு பேசுற? அங்கேயே அங்க வளையல் பாசி பூ இதெல்லாம் கடை போட்டு வச்சிருக்காருமா. பலூன் கடையா? பலூன் கடை. நான் எப்ப போய் கடை போட்டேன்? அங்கேயே இருக்கிறோம்னா அதான சீசனுக்கு. அப்ப சரி, நீங்க அங்கேயே இருக்கிறவங்க. சரி, எத்தனை படிக்கட்டு இருக்கும்? எத்தனை படிக்கட்டு இருக்கும்? அதுல மொத்தம் எங்க? அட ஐயப்பன் கோவில்ல தாங்க 12 13 படி இருக்கு. அவ்வளவுதான் இருக்குமா? ஏமா அங்கேயே இருக்கிறவங்க தெரியும். 18 படி எல்லாம் யார் சின்ன பிள்ளைய கேட்டா கூட தெரியும். 18 எழுப்பி கேட்டா கூட தெரியும். சின்ன பிள்ளைய கேட்டா தெரியும், தூங்குறவங்களை கேட்டா தெரியும். உங்களுக்கு தெரியுமா? அங்கேயே இருக்கிறவருக்கு கீழே 18 படி அங்கே இருக்க எனக்கு தெரியாதா? அப்ப உங்களுக்கு 18 படி இருக்குன்னு தெரியும். இப்ப 18 படியில ஒவ்வொரு படிக்கட்டுக்கு ஒவ்வொரு தெய்வம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. முதல் படி லாபப்படி, இன்னொரு படி நஷ்டம். எல்லாமே லாபப்படி நஷ்டப்படி லாபப்படி நஷ்டப்படி சாமி இருக்கு. 18 படி இருக்காதயா? முதல் படிக்கட்டுக்கு ஒரு தெய்வம் இருக்கு, 2ஆம் படிக்கட்டுக்கு ஒரு தெய்வம் இருக்கு, 3ஆவது படிக்கட்டுக்கு தெய்வம் இருக்கு. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, முதல் படிக்கட்டுக்கு தெய்வம் யாரு? யாரு சொல்லு. என்ன சொல்லுங்க. கேள்வி நானா நீயா? நீங்க தான் கேட்டீங்க. கேள்வி நான் தானே. அம்மா யாரு பதில் சொல்லணும்? நான் தான் சொல்லணும். சொல்லு. இங்க வாங்க. என்ன கேக்குறேன்? நீ ஏன் கேக்குறது தெரிஞ்சு சொல்றடா. இவ்வளவு நேரம் நம்ம பேசி தப்பிச்சிட்டோமே, கை தட்டி வாங்கிட்டோமே. அப்ப இதுக்கு மட்டும் இவர் கேட்ட கேள்வி இது வேற எதுவும் பாக்கி இருக்கா? இருக்கு. என்ன வகையில இருக்கு? என்ன இருக்கு? அட ஆமா, அது வேறயா? ஏறுங்க சாமி. நான் என்ன சொல்றேன்னா, முதல் படி லாபப்படி, இன்னொரு உனக்கு தெரியலனா தெரியலன்னு சொல்லிட்டு வேற கதைக்கு போ. வேற கதைக்கு போ. இருங்க பதில் சொல்லிட்டு போ. 18 படிக்கட்டு இருக்குல்ல, ஒவ்வொரு படிக்கட்டுக்கு ஒவ்வொரு தெய்வம் இருக்குங்க. 18 படிக்கட்டுக்குமே தெய்வம் இருக்குங்க. முதல் படிக்கட்டுக்கு தெய்வத்தை நீங்க சொல்லுங்க. சரி. 2ஆம் படிக்கட்டுக்கு தெய்வத்தை நான் சொல்றேன். சரி. 3ஆம் படிக்கட்டுக்கு
படிக்கட்டுக்கு தெய்வத்தை நீங்க சொல்லுங்க. சரி. 4ஆம் படிக்கட்டுக்கு தெய்வத்தை நான் சொல்றேன். சரி. அதாவது 1 3 5 7 9 இல்ல, எனக்கு தெரியுமா நீ 11 13 நீ எனக்கு தெரியுமா நீ என்ன சொல்றனா சாமியாருக்கு கேள்வி மட்டும் தான் கேட்க தெரியும் போடுக்கு பதில் தெரியாத போடுக்கு நீ என்னை பக்கமா திரும்பி விடுற. இங்க பாரு, கேள்வி கேட்டா பதில் தெரிஞ்சுதான் கேள்வி கேட்பேன், இல்லைன்னா கேள்வி கேட்க மாட்டேன். எனக்கு பதில் தெரியும். சொல்லுங்க. பதில் தெரியும். சொல்லுங்க. 1 3 5 7 9 11 சரி, 15. அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல முடியாதா? சரி, சொல்லிருங்க. முதல் படிக்கிறது தெய்வம் அப்படின்னா முதல் படிக்கிறதுக்கு சாமி என்ன சாமினா அதுதான் லாவசாமி. இங்க பாருங்க, நான் ஒரு நேரத்தை பழக்க மாட்டேன். ஏப்பா, இந்த அம்மா மட்டும் சொல்லல, ஏண்டா தம்பி, இந்த அம்மா மட்டும் லாபப்படி நஷ்டப்படின்னு சொல்லல. முதல் படிக்கிறது லாவசாமி. அப்ப 2ஆம் படிக்கு நான் சொல்றேன். அதுக்கு பேர் தான் நஷ்டசாமி. எல்லாமே இப்ப அவங்க நினைச்சுட்டு இருப்பா. இல்ல இல்ல, ஏன்பா கொடுத்த பேசுற காசெல்லாம் பூராமே நஷ்டமா போகும் போருக்கு. இந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஏன் வாயில இருந்து பிடிங்கி பதில கேட்கறாங்க. இங்க பாரு, நான் சொல்றேன் சத்தியமா, நீ சொல்ற மாதிரி எனக்கு சொல்லி தப்பிச்சுலாம் போறதுக்கு எனக்கு வேலை இல்ல. ஏதாவது அவ்வளவு நேரம் பேசாலே சரி முடிச்சுட்டு போங்க பாரு, அவங்க சொல்லுவாரு நீங்க தாமரை தெரியும். நான் சொல்றேன் முதல் படிக்கிற கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்றேன். முதல் படிக்கிற தெய்வம் சூரியன், அதுதான் முதல் படிக்கிற தெய்வம். 2ஆம் படிக்கட்டுக்கு 2ஆம் படிக்கட்டுக்கு தெரியாது, ஏதோ தெரியாம சொன்னேன். இரியா தம்பி, இரியா. முதல் படிக்கிற தெய்வம் என்ன சொல்ல சொன்னேன், ஒற்றை படிக்கலாம் என்ன சொல்ல சொன்னேன். 2ஆம் படிக்க நீ சொல்ற முடியல, அப்ப 2ஆம் படிக்க நீ சொல்றதா நான் சொல்றதா? சரி, அப்பனா நான் சொல்றதா நீ சொல்ற கேள்பாரியே. ஏமா அவர் நியாயமா தானே முதல் படிக்கிற தெய்வம் ஒற்றை படிக்கிறதா நான் தெய்வம். ஒற்றைப்படி 4 6 8 10 12 3 5 7 9 11 13 15 17 நான் சொல்றேன். 2 4 6 8 10 12 16 18 நீ சொல்லு. சொல்லுமா வாங்க சாமி. சாமி, ஏன்னா முதல் படிக்கட்டுக்கு மட்டும் சொல்லிவிட்டு இப்படி பகமானமா போய் நின்னா என்ன அர்த்தம்? இல்லம்மா, மத்த 8 படிக்கட்டுக்கும் சொல்றேன்ல. 1 3 5 7 9 11 13 15 17 இதெல்லாம் சொல்றேன் நீங்கல்ல. மொத்த படிக்கட்டு மட்டும் ஒரு படிக்கட்டு மட்டும் சொல்லுங்க, அப்புறம் மிச்சதெல்லாம் யாரோ ஏமா ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க. அட அவர் கையில இருக்கிற வரைக்கும் இல்லாம சரக்கு கையை விரிச்சுட்டா போச்சு. அவ்வளவுதான். உனக்கு 2ஆம் படிக்கட்டுக்கு தெய்வம் நீ தெரியும். சொல்லு, அப்ப நான் பூரா படிக்கிறேன்னு சொல்றேன். நீங்க 9 படிக்கட்டு தெய்வம் நீ முதல்ல உனக்குன்னு தெரியும்னு அவருக்கு தெரிஞ்சா தானே அடுத்து சொல்லுவாரு. சரி, 2ஆம் படிக்கட்டுக்கு தெய்வம் சிவன். அப்ப நீ 3ஆம் படிக்க சொல்லு. என்னத்துக்கு? ஏன்னா உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இப்பதானே உள்ள கத்துறீங்க, சண்டைக்கு போனீங்க, சண்டைக்கு வந்தீங்க. ரொம்ப பேசாது. ஒன்றதானே அவர் கேள்வி கேட்டாரு. ஆமா. அவர் முதல் படிக்க சொன்னாரா? ஆமா. நீ 2ஆம் படிக்கிட்டு சொன்னியா? அவர் 3ஆம் படிக்கிட்டு சொல்லணும். ஆனா கேட்டது கேள்வி அவரு பொண்ணுகிட்ட. ஏன்னா ஏதோ இருமா புத்து மதிப்பா ஏதோ ஒரு படிக்கிறதுக்கு சொல்லிவிட்டாரு. மறுபடியும் அவர்கிட்டயே போய் திரும்ப 3ஆம் படிக்கிறதுக்கு அப்படி கேட்கலாமா? பெரிய மனுஷன் அசிங்கப்படுத்துற மாதிரி தானே. தெரிஞ்சா சொல்ல மாட்டாரா? முதல்ல சொல்லிருக்க மாட்டாரா? ஏண்டா எனக்கு துணைக்கு வரியா இல்ல எனக்கு வரியா? உங்களுக்காக தான் தம்பி பேசுறேன். எனக்காக நீ ஒண்ணும் பேசாம வேலையை பாரு. நீ நார்றா நான் நார்றா? ஐயோ, தாங்கள் தான். சரி விடு, எனக்கு பதில் தெரியும். சொல்ல முடியாது, நீ என்ன பண்ணுவ? சொல்ல முடியாது. நீ அப்புறம் என்னத்துக்கு நீங்க நாரத ரசம் போட்டு போடுவீங்க? சோத்துக்கு பிடிச்ச கேடு, வண்டிக்கு பிடிச்ச கேடு, வீணைக்கு பிடிச்ச கேடு, ட்ரெஸ்ஸுக்கு பிடிச்ச கேடு, மாலைக்கு பிடிச்ச கேடு, மண்டைக்கு பிடிச்ச கேடு, கொண்டைக்கு பிடிச்ச கேடு, பூவுக்கு பிடிச்ச கேடு, தோட்டுக்கு பிடிச்ச கேடு, மைக்குக்கு பிடிச்ச கேடு, மேடைக்கு பிடிச்ச கேடு, என்னத்துக்கு நீங்க நாரத ரசம் போடுறீங்க? உங்களுக்கெல்லாம் ஒரு வண்டி, உங்களுக்கெல்லாம் ஒரு குண்டி. ஏய், அந்த வார்த்தையை அந்த அம்மா சொல்லலடா. இல்ல சொல்லுவாங்கல்ல. ஏமா நான் இவ்வளவு சொன்னவங்க அது சொல்ல என்ன நேரம் ஆகுது? இங்க பார், என்ன இப்படி கேட்காத. பூரா நல்ல தாய்மார்கள்லாம் மகாலட்சுமியா உட்காந்துருக்கு. நீங்கள தாத்தா பிள்ளைய பெற்றிருப்பீங்க. இங்க யாருமானு தானே கேட்டேன் நானே, ஒரு நாகரிக மரியாதை இங்க யாருமா அப்படின்னு. என்ன நீ இப்படிதான் பேசுவீங்களா? நம்ம வீட்டுல வந்தா நீங்க எல்லாம் எவ்வளவு அழகா மரியாதை இருந்தா அப்படிதான் பேசுவாங்க. இந்த வீட்டுக்கு இந்த அம்மா பொண்ணு பார்க்க யாராவது போங்கப்பா. வீட்டுல இந்த அம்மா மட்டும் இருந்துச்சு வச்சுங்க, யாரும் தயவுசெய்து போய் தாங்கினே கேட்கிறேன். இவங்க அப்பா அம்மா மட்டும் இல்லாம இருந்துச்சு, அதுல போய் அப்பா எங்க கேட்காத. அப்பா எங்க என்ன உங்க அம்மா என்ன ஏமா உங்க அண்ணன் தம்பி பிள்ளைங்கிற பேர்ல ஒரு பிசாசை பெத்து வச்சிருக்காங்கன்னு ஒன்னை விட்டு அங்க ஓடியே வந்துருவாங்க. பிள்ளைய பாரு, பிள்ளை என்ன நான் சொல்றேன். முதல் படிக்கிற தெய்வம் சூரியன். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேது சொல்லக்கூடிய 9 படிக்கட்டுகளுக்கும் நவக்கிரகங்களே இன்னும் 18 படிக்கலாக அங்கே ஐயப்பன் கோயில் இருக்கு. போ கேட்டு பாரு, படிச்சவங்க இருக்காங்க. பாப்பா உண்மைதானே சொன்னது சரிதானா? அதற்கு நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நன்றி. கை தட்டினா
உண்மையாவே எனக்கு வயிறு எரிஞ்சிரும். உண்மையாவே கை தட்டாதீங்க. வயிற்றுச்சல கொட்டிக்கிட்டு ஒரு பதில் சொல்றாரு. வயிற்றுச்சல வாங்கிட்டு ஒரு பதில் சொல்றாரு. தாய்மார்கள் அனைவருக்கும் யாரும் கையெல்லாம் தட்டாதீங்க. தாய்மாருக்கு ஒருத்தோட தட்டல. ஏன் தட்ட மாட்டீங்களாக்கா? அந்த அம்மா பேச்சு என்ன அப்படி பேச்சு? நீங்க தான் மகாலட்சுமி சொல்லியிருக்கேன். எனக்காக இதே மகாலட்சுமி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. இவ்வளவு கெஞ்சினாலும் எதுக்குங்க கை தட்டுறீங்க? இவ்வளவு தூரம் மகாலட்சுமி அது இதுங்கிறிய ஒருத்த கூட ஒரு பேருக்கு கூட ஒருத்த கை தட்டலையே. ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, சரி முருகப்பெருமான் வரன நேராச்சு, அதனாலதான் உன்னை விட்டு போறேன். ஒரே ஒரு கேள்விக்கு நீ அடுத்த மாதிரி பதில் சொல்லுது போது எந்த படிக்கிறதாலும் சரி நீ பதில் சொல்லு, நல்லா யோசிச்சு பதில் சொல்லுது என்பதற்காக விளக்கு இருக்கே விளக்கு. ஆமா விளக்குல நீ ஒண்ணு விளக்க வேணாம். ஏற்கனவே 9 படிக்கு தெய்வம் சொல்லாம இருக்கேன். விளக்கு இருக்குல்ல, விளக்கு போ நல்லா 4 3 சட்டி எடுத்து விளக்கு. 2ஆம் படிக்கட்டுக்கு தெய்வம் சிவபெருமான்னு சொன்னேன். முதல் 2 4 6 8 10 12 14 16 18 இந்த படிக்கட்டுகளுக்கெல்லாம் தெய்வத்தை நான் சொல்லணும். என்னென்ன தெய்வம்? அதானே சிவன், சக்தி, முருகன், பிரம்மா, விஷ்ணு, ரங்கநாதர், யமன், காளி, விநாயகர் என்று சொல்லக்கூடிய நவ படிக்கட்டுகளுக்கெல்லாம் இவர்கள் எல்லாம் தெய்வமாக வருகிறார்கள். சரியா? கைத்தட்டி அன்பு இதயங்களுக்கு நன்றி. நன்றிகள வணக்கம். யாரு கை தட்டினீங்க? எதையும் பொசு பொசுன்னு நீங்க கண்டுக்காதீங்க. அடுத்து நீங்க என்ன கேட்டீங்கன்னா, விளக்குல வந்து எண்ணெய் இல்லாம வந்து விளக்கு ஏத்த எண்ணெய் இருக்கு, எண்ணெய் இல்ல மட்டும் எண்ணெய் மட்டும் இல்ல மத்த எல்லாமே இருக்கு. எப்படி விளக்கு எப்படி விளக்கு ஏத்துறாங்க? விளக்கு ஏத்துனது ஆண்மகன். ஆமா. எங்க எப்படி எது எப்படி ஏத்துறாரு அவரு? விளக்கு ஏத்துறாரு எப்படி? சிவபெருமானுக்கு எண்ணெய் இல்லாத காரணத்தினால் பச்சை தண்ணிய ஊத்தி அதுல கிரிய போட்டு விளக்கு ஏத்தினாரு. 63 நாயன்மார்களிலே ஒருவர் நபிநந்தியடிகள் நாயனார் என்று சொல்லக்கூடிய ஒரு நாயனார். விளக்கிலே பச்சை தண்ணியை ஊற்றி திரியை போட்டு போறாரு. விளக்கு எண்ணெய் இல்ல. ஐயா சிவபெருமானே தகுந்த நேரத்துல விளக்கு ஏத்தணும், சாமியை கும்பிடணும், என்ன இல்லையே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அங்க பாக்குறாரு. கண்ணீர் வெள்ள பாக்குறா. பார்த்தவனே அருகிலே சிவபெருமானே தங்களுடைய சக்தி உண்மையாக இருந்தால் இந்த தண்ணீரிலே நான் ஊற்றி விளக்கேற்றினேன் எரிவாயாக என்று ஊற்றினார். தண்ணீரை ஊற்றினார், விளக்கை ஏற்றினார். அழகாக விளக்கை ஏற்றி இருந்தது. அப்படிப்பட்ட சிறப்பை சேர்த்தவன் 63 நாயன்மார்களிலே ஒரு நாயன்மார் தான் நபிநந்தியடிகள் நாயனார். நபிநந்தியடி நாயனார் தான் 63 நாயன்மார்களிலே. அப்படிப்பட்ட நாயன்மார்கள் வாழ்ந்த உலகம், சிவபெருமானை போற்றிய உலகம். இந்த உலகம் என்பதற்காக அவரை பற்றி கேட்டதுக்கு தகுந்த பதிலை தகுந்தமாறு சொல்ல தயவு சார்பிய முதலில் இப்பொழுதுதான் உனக்கு வாழ்த்து சொல்றேன். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். இப்ப தாங்க நீங்க பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறீங்க. நான் எதுக்கு வாழ்த்து சொன்னேன்? எதுக்கு? எத்தனை நாயன்மார்கள்? 63 நாயன்மார்களில் நபிநந்தியடிகள் நாயனார். இன்னும் மிச்சம் 62 நாயன்மார்கள் யாரு? என் நேரம் அது சத்தியமா எனக்கு தெரியாது. அப்பா ஒரு பிள்ளை விரட்டலைன்னா நான் சொல்லுவேன். என்ன எத்தனையோ கேள்வியை போட்டு பாத்தீங்க, எப்படியோ தட்டுக்கு தடுமாறி பதில் அருமையா சொல்லிட்டாங்க. ஆனா எப்படியாச்சும் உள்ள விரட்டணும் உங்க எதிரின்னு. அதாவது அங்கிட்ட நிக்கிற உறவு உங்களுக்கு எதிரி. சும்மா தான் நிக்கிறேன். ஹலோ, இருங்க. நீங்க என்ன கேட்டீங்கன்னா 63 நாயன்மார்கள் யாரான்னு கேட்டீங்க. அதானே? அதிபத்த நாயனார், அப்பூதி அடிகள், அமர்வீதி நாயனார், அறிவட்டாய் நாயனார், ஆணை நாயனார், இசைஞானி, இடமலை நாயனார், இயற்பகை நாயனார், என்ன குடிமாறனார், உத்திர பசுபதி நாயர், எரிபத்த நாயனார், ஏழாவது நாயர், ஐயடிகள், காடபர்கோம், கண்டப்ப நாயனார், கடந்த நாயனார், கடம்புல நாயனார், கலிகம்ப நாயனார், காரி நாயனார், காரை கால் நாயனார், குங்குலி நாயனார், குளச்சி நாயனார், கோச்சங்கச்சல், சிறப்பு நாயனார், பெருமாள் பெருமாள் நாயனார், சோமசிவனார், தண்டிகள் நாயனார், சிறுகுறுப்புத்த நாயனார், முருக நாயனார், முருக நாயனார், ஊதி நாயனார், வாயிலா நாயனார், கிரண்மட நாயனார், மாடக்கஜ நாயனார் சொல்லி நாயன்மார்கள் இருக்காங்க. போதுமா? இந்த 2 பைக்கை நானே வச்சுக்கிறேங்க. இவர் வாயில சொன்னாலும் திட்டிட்டு இருப்பாரு. உண்மையாவே சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. ஏன்னா இந்த மேடைக்கு எத்தனை வள்ளிகள் வந்திருக்கலாம், நாரதர் வந்திருக்கலாம். ஒரு நேரம் 12 மணிக்கு கூட நாங்க இந்த மேடைக்கு வந்திருக்கோம். அக்கா கரூர் அக்கா இந்திரா அக்கா எல்லாம் வரும்போது 12 மணி ஒருத்தர் யாரே தாமதம்